8ஆம் இடத்தில் சுக்கிரன். பொதுவா மறைவு ஸ்தானங்கள் ஜாதகத்துல 3, 6, 8, 12 இல்லையா? 3ங்கிறது கால் மறைவு ஸ்தானம். இல்ல 8ஆம் இடத்துல சுக்கிரன் முழுசா மறைவார். 3, 8 2 இடமுமே அவருக்கு மறைவு ஸ்தானம். 6, 12 அவர் மறைய மாட்டார். சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு இல்லை. ஆனா 3, 8 கண்டிப்பா மறைவார். சரிங்களா? 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் தருவாரு? 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாருன்னா அந்த இடம் சுகத்துவமாகும் அவரை வச்சு. இப்ப வெளியூர் வெளி மாநிலம்னு நகட்டி கொண்டு போகும். சில நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்களையும் கொடுக்கத்தான் செய்யும் அந்த 8ஆம் இடத்து வேலையால. சரிங்களா? ஆயினும் அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு. 8ஆம் இடத்துல அவர் மறைகிறாருங்கும் போது மறைமுகமான தொடர்புகளை ஏற்படுத்துறது. சோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அதுல உண்டு. இல்லைன்னா மனைவி அமையாம பெறுறது, இல்ல மனைவியை வைத்து அவமானப்படக்கூடிய அமைப்பு, மனைவி சார்ந்த உறவுகள் மூலமா அவமானம், கண்டம், அசிங்கம், கேவலம்னு வாரி வழங்கிட்டு போயிடுவாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் 8ல, சரிங்களா, விருச்சிக லக்னம், 7 குடையவர் 8ல போய் மறைஞ்சு தொடர்ந்து ஏற்றமா இருந்துச்சு. கட்டுன்னு ஒரு இடத்துல அப்படியே தட்டி கீழே இறக்கி விட்டுட்டார். பூரா வீடை விற்கிறது, நகையை விற்கிறது, மனைவியோட நகையை வித்து வீடை வித்து செட்டில்மெண்ட் பண்றதுக்குள்ள போதும் ஆக்கி விட்டுருச்சு அந்த சுக்கிர தசை. சரிங்களா? சோ சுக்கிரன் எப்பயுமே 8ல இருக்கிறது நல்ல அமைப்பே இல்லை. அவர் 8ல இருந்தா 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பாருங்கிற ஒரு விதிக்கு ஏற்ப வந்தாலும் கூட 8ஆம் இடத்து வேலையை அவர் செஞ்சே ஆவார். ஏன்னா 8 அந்த வேலை, அவர் உட்கார்ந்துருக்க இடம் 8. அந்த 8 கூடைய துர்ஸ்தானத்துக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சே தீர்வார். நாம் பார்த்த லெவல்ல இன்னும் 1, 2, 3 ஜாதகத்துல இருக்கு. அதுலயுமே 8ல சுக்கிரன் இருந்து அப்படி ஒன்னும் சுபிக்ஷமா இருந்து நான் பார்க்கல. அவர் அந்த இடத்துல உட்கார்றாருன்னா வெளியூர் வெளி மாநிலம் நகட்டி கொண்டு வர, அதுல நோ டவுட். ஆனாலும் இந்த அசிங்கம் அவமானத்தை கொடுக்கத்தான் செய்யறாரு. மனைவி மூலமா அசிங்கப்படுறது, மனைவி முன்னாடி அசிங்கப்படுறது, இதெல்லாம் நடக்குது. சோ 8ல் சுக்கிரன் இருப்பது எந்த விதத்திலுமே நல்லதே இல்லை.